மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் சோஷியல் பார்க்க போகிறோம். சோஷியலில் லெசன் 3 பஞ்சாயத்து அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். நோ அபவுட் பஞ்சாயத்து சிஸ்டம். பஞ்சாயத்து சிஸ்டம் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பஞ்சாயத்து சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன வில்லேஜ்க்குன்னு ஒரு ஸ்மால் கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இப்போ நம்ம ஹோல் தமிழ்நாடையுமே இது பண்ணுறாங்க அப்படின்னா அது பெரிய கவர்மெண்ட், நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். தென் தாலுக் வைஸ் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். அது மாதிரி கிராமங்களுக்கெல்லாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பஞ்சாயத்து அப்படின்னு சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த பஞ்சாயத் ப்ரொவைட்ஸ் த பேசிக் ஃபெசிலிட்டிஸ் டு த வில்லேஜ் பீப்புள். இந்த பஞ்சாயத்னால வில்லேஜ் பீப்புள்ஸுக்கு கிடைக்கக்கூடிய பேசிக் ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நோ அபவுட் த டியூட்டிஸ் ஆஃப் கிராம சபா. கிராம சபை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த கிராம சபையோட கடமைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நோ அபவுட் த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். லோக்கல் இருக்கக்கூடிய செல்ஃப் கவர்மெண்ட் சுய அரசாங்கம் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாருங்கள், தண்டோரா அனௌன்ஸ்மெண்ட். தண்டோரா அனௌன்ஸ்மெண்ட்னா என்னென்னா, ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க அந்த கழுத்தில் அந்த ட்ரம் மாதிரி ஒரு இதை வச்சுட்டு இந்த குச்சி வச்சு தட்டிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா தண்டோரா அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. A special Gram Sabha meeting will be held on the occasion of Independence Day. All the villages are requested to participate. அதாவது இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்மளோட கிராம சபை கூட்டம் நடத்த போகிறாங்க. ஸோ ஊரில் இருக்க எல்லா மக்களும் அந்த கிராம சபை கூட்டத்தில் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஆஃப்டர் ஹியரிங் த அனௌன்ஸ்மெண்ட் இனியன் ரஷ் டுவர்ட்ஸ் கிட்ஸ் ஹோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்ட உடனே என்ன பண்ணுறான் இனியன், அவனோட வீட்டுக்கு வேகமாக ஓடி போகிறான். இனியன், டேட் வாட் டிட் த தண்டோரா அனௌன்சர் சரி, இந்த தண்டோரா அனௌன்சர் ஏதோ சொன்னாங்கல்ல, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அது அவங்க அப்பா சொல்கிறாங்க, he announced that a special Gram Sabha meeting would be held on the occasion of Independence Day. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை முன்னிட்டு ஒரு ஸ்பெஷல் கிராம் சபா கூட்டம் நடத்த போகிறாங்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இனியன் கேட்குறான், வாட் இஸ் கிராம் சபா மீட்டிங், வாட் வில் தே டூ இன் த மீட்டிங். கிராம சபை கூட்டம்னா என்ன, அங்கே என்ன நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, people of our village gather together and discuss about the roles of the panchayat. அங்கே ஒரு கூட்டம் நடத்துவாங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அதுக்கு கலந்துக்குவாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊர் எப்படி மாற்றலாம், என்ன மாதிரி பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரலாம், அதை பற்றிலாம் என்ன பண்ணுவாங்க அங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுதான் கிராம சபா கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இனியன் கேட்குறான், ஓ ஐ சி, வாட் இஸ் பஞ்சாயத் போர்டு. பஞ்சாயத் போர்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஐ எம் ஸோ கிளாட் யூ ஆஸ்க். நீ கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். லெட் மீ டெல் அபவுட் த பஞ்சாயத். உனக்கு நான் பஞ்சாயத்து பற்றி எல்லாத்தையுமே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஆஸ் இஸ் த வேஸ்ட் கண்ட்ரி. நம்மளோட கண்ட்ரி இப்படிப்பட்ட கண்ட்ரி. வேஸ்ட்னது ரொம்ப பெரிய கண்ட்ரி. இட் ஹேஸ் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜ், therefore many பஞ்சாயத் must exist. இந்த நாட்டில் நிறைய கிராமங்கள் இருக்குது, நிறைய இருக்கு. இந்த மாதிரி பஞ்சாயத்து சிஸ்டம் மூலமா என்ன பண்றாங்க, அதை லோக்கல் கவர்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. வில்லேஜ் பஞ்சாயத்து இஸ் த ரூட் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம். பஞ்சாயத் ராஜ் சிஸ்டமோட ஒரு கிளை தான் என்னது இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்றாங்க. இட் ப்ரொவைட்ஸ் த பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் த வில்லேஜ் பீப்புள். வில்லேஜில் வாழக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பேசிக் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த கிராம பஞ்சாயத்தில் இருந்து தான் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The 73rd Constitutional Amendment Act was passed by the Parliament in 1993. The amendment shall then feature in this three-tier system of Panchayat Raj. Panchayats have been set up in the every village within 500 people and above. இந்த பஞ்சாயத்து சிஸ்டம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா, மோர் தென் 500 பீப்புள்ஸ் வாழ்கிற ஒரு கிராமம், அதாவது 500 இல்லை 500க்கு அதிகமான மக்கள் வாழ்கிற அந்த ஒரு ஊருக்கு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்கறதுக்காக ஒரு லோக்கல் கவர்மெண்ட் செட் பண்ணுறாங்க. அந்த லோக்கல் கவர்மெண்ட் தான் என்னது அப்படின்னா இந்த பஞ்சாயத்து சிஸ்டம். இந்த பஞ்சாயத்து சிஸ்டம் 73rd கான்ஸ்டியூஷன் லா அப்படின்ற அந்த லா மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க 1993ல் இந்த லா பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா 3 லேயர்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வில்லேஜ் லெவல் பஞ்சாயத், தென் பிளாக் லெவல் பஞ்சாயத், தென் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பஞ்சாயத்து என்ன பண்ணுறாங்க 3 லெவல்ஸாக அதை செப்பரேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வில்லேஜ் லெவல் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து, அந்த கிராம சபை, அந்த கிராமத்தை பற்றி இது பண்ணுறது, அந்த கிராமத்துக்கு தேவையான விஷயங்களை செய்கிறது, இதெல்லாம் கிராம பஞ்சாயத்தில் வரும். தென் பிளாக் லெவல்னா பஞ்சாயத்து யூனியன், இப்போ தாலுக் வைஸில் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க பிளாக் லெவல்னு சொல்லுவாங்க. தென் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் வைஸ் வரதுன்னு சொல்கிறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இமெயில் கேட்குறான் பாருங்க, டேட் who are all the members of வில்லேஜ் பஞ்சாயத்தில் என்னென்ன மாதிரி உறுப்பினர்கள் மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான்.
there is a president, head of the panchayat and a vice presidents along with ward members 6 to 15. இந்த கிராம பஞ்சாயத்துக்கு ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க, ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க, தென் 6 to 15 மெம்பர்ஸ் கூட இருப்பாங்க, அப்படின்னு வார்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. இனியும் கேட்குறான், ஹவு த பஞ்சாயத் மெம்பர்ஸ் ஆர் செலக்டட். இந்த பஞ்சாயத் மெம்பர்ஸ்லாம் யார் செலக்ட் பண்ணுறாங்க, எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது அவங்க அப்பா சொல்கிறாங்க, வில்லேஜ் பீப்புள் செலக்ட் த பிரசிடென்ட் அண்ட் மெம்பர்ஸ் த்ரூ த எலெக்ஷன். தேர் இஸ் ஒன் எலெக்டிங் எவ்ரி 5 years. இந்த பிரசிடென்ட்டையும் வைஸ் பிரசிடென்ட்டையும் எலெக்ட் பண்ணுறது யாருன்னா பீப்புள்ஸ் வந்து ஓட்ஸ் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. தென் இந்த ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு கூட என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து மாறிட்டே இருப்பாங்க. அதாவது 5 வருஷத்துக்கு கூட எலெக்ஷன் நடக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து சேஞ்ச் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க அப்பா சொல்கிறாங்க. த டேர்ம் கிராம் ஸ்வராஜ் was first introduced by மகாத்மா காந்தி. இந்த மாதிரி ஒரு கிராம பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு திட்டத்தையே உருவாக்குனது யார் அப்படின்னா மகாத்மா காந்தி தான் என்ன பண்ணாங்க, அதை வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Dad, what are the duties of the members? இங்கே இருக்கக்கூடிய இந்த கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸோட டியூட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாங்க, their duties is to provide basic needs for the villages. அந்த வில்லேஜில் வாழக்கூடிய மக்களுக்கு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னா இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. the obligatory functions of the panchayats are, அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள், செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மெயின்டைனிங் த ஸ்ட்ரீட் லைட்ஸ். அதாவது எல்லா இடத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி கிடைக்கணும். தென் ஸ்ட்ரீட் லைட்ஸ், தெருவில் வந்து தெருவிளக்குகள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னா அவங்க தான் என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ணி தென் மெயின்டைனும் பண்ணணும் அவங்க தான். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வில்லேஜ் வால்ஸ், கிராம சுவர்கள்லாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க தான் என்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டானது கட்டுறது, தென் மெயின்டைன் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும். ப்ரொவைடிங் ட்ரிங்கிங் வாட்டர், எல்லாருக்கும் குடி தண்ணீர் என்ன பண்ணணும், அவங்க தான் சப்ளை பண்ணணும். கன்ஸ்ட்ரக்டிங் ரோட்ஸ் அண்ட் மெயின்டைனிங் தெம், ரோட்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதையும் அவங்க மெயின்டைன் பண்ணணும். செட்டிங் அப் சேவேஜ் சேனல்ஸ், அந்த கழிவுநீர் வாய்க்கால்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் யார் தான் வந்து மெயின்டைன் பண்ணணும், அவங்க தான் செட் பண்ணி அதை அவங்க தான் மெயின்டைன் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்டிங் ஸ்மால் பிரிட்ஜஸ், இந்த சின்ன சின்ன பாலங்கள்லாம் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க தான் செய்யணும். தென் ரிப்பேரிங் பிரைமரி ஸ்கூல் பில்டிங்ஸ், அங்கே இருக்கக்கூடிய துவக்க பள்ளிகளை அவங்க தான் மெயின்டைன் பண்ணணும். தென் ப்ரொவைடிங் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ், அந்த நோய் பரவாமல் பார்த்துக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, அதாவது குப்பைகள் சில இடத்துல சேராமல் பண்ணுறது, தண்ணீர் தேங்கி நிற்காமல் இருக்குது, இந்த மாதிரி வேலைகள்லாம் யார் தான் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த கிராம பஞ்சாயத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும். இதை தான் அவங்களோட ஆப்ளிகேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இனியும் கேட்குறான், there are doing so much works, but to do the works they need a lot of money. What will they do for the money? இவ்வளோ வேலை அவங்க செய்ய வேண்டியிருக்கா, இவ்வளோ வேலையும் செய்யணும்னா அவங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே, அந்த பணம் இவங்களுக்கு வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். Dad, our central and state government provide money to the panchayat. We pay taxes to panchayat use this money for the development of the village. இதுக்கு பணம் யார் கொடுக்குறா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த பஞ்சாயத்துக்கு வந்து மணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பே பண்ணுற டேக்ஸஸ், நம்ம ரோட் டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், ஹவுசிங் டேக்ஸ், இந்த மாதிரி டேக்ஸ்லாம் வந்து பே பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டேக்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வில்லேஜோட டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. கலெக்டிங் டேக்ஸ் இஸ் அன் ஆப்ளிகேட்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் பஞ்சாயத், அதாவது வரிகளை கலெக்ட் பண்ணுறது கூட கிராம பஞ்சாயத்தோட ஒரு கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தே டூ சம் discretionary functions too, such as planting trees in either sides of roads, அதாவது சாலை ஓரங்கள் என்ன பண்ணணும், மரங்களை நடுறது. செட்டிங் அப் அண்ட் மெயின்டைன்ஸ் பப்ளிக் மார்க்கெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஊரில் எடுத்திங்கன்னா ஒரு மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே யாரோட வேலை அப்படின்னா இந்த பஞ்சாயத்தோட வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செட்டிங் அப் கார்டன்ஸ், தோட்டங்கள் மெயின்டைன் பண்ணுறது. எஸ்டாப்ளிஷிங் பேசஞ்சர் லாட்ஜிங், இந்த பயணிகள் நிலக்குறையெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறதும் அவங்களோட வேலை தான். செட்டிங் அப் அண்ட் மெயின்டெனன்ஸ் த பிளே கிரவுண்ட், இந்த ஒரு கிராமத்துக்குன்னு விளையாடுறதுக்கு பொதுமக்களுக்கான ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கணும். தென் கன்ஸ்ட்ரக்டிங் லைப்ரரி, அந்த கிராமத்துக்கு ஒரு லைப்ரரி இருக்கணும். எஸ்டாப்ளிஷிங் சென்டர்ஸ் ஆஃப் த இன்ஃபார்மல் அண்ட் அடல்ட் எஜுகேஷன், பெரியவங்க படிக்கிறதுக்கு தகுந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆர்கனைசிங் ஃபெஸ்டிவல்ஸ் இன் வில்லேஜ், இப்போ பொதுவாக கொண்டாடக்கூடிய சமூக விழாக்கள்லாம் வந்து கொண்டாடுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்தி கொடுக்கணும். மெயின்டைனிங் த கிளீன்லினஸ் ஆஃப் வில்லேஜ், அந்த வில்லேஜ் என்ன பண்ணணும், அவங்க ரொம்ப க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாமே அவங்களோட முக்கியமான வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இப்போ டாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன டேக்ஸ் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர், குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுறோம், டேக்ஸ் கட்டுறோம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னால் சொத்துக்கள் வச்சுருந்தோம் அதுக்கான கட்டுறது தான் என்னது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து எதுக்காக கட்டுவோம் அப்படின்னா இந்த கடைகள்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சொந்தமாக கடைகள் வச்சு நடத்துவாங்கல்ல, ட்ரெஸ்ஸு, ஜுவல்லரி ஷாப்பு, கிராசரி ஷாப் எல்லாம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து டேக்ஸ் பே பண்ணுவாங்க, அது வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ். தென் ஹவுஸ் ஹோல்டு டேக்ஸ்னால் வீட்டு வரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் என்னது ஹவுஸ் ஹோல்டு டேக்ஸ். இந்த மாதிரி டேக்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பஞ்சாயத்துக்கு நம்ம வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணிகிட்டு இருக்கோம்.
அவார்ட்ஸ் ஆர் கிவன் டு த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் வில்லேஜ். இந்த மாதிரி எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி ஒரு வில்லேஜ் செயல்படுதுன்னா அந்த வில்லேஜுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கவர்மெண்ட்லேருந்து அவார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அட்மைரிங் வில்லேஜ் 850 houses are built free of cost in the public in ஓடந்துறை அப்படின்ற அந்த ஊரில் கிட்டத்தட்ட 850 ஹவுசஸ் என்ன பண்ணியிருக்காங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னா ஃப்ரீயாக என்ன பண்ணியிருக்காங்க பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத் இன் கோயம்புத்தூர். இந்த ஓடந்துறை எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேர் பஞ்சாயத் அட்டைன் த லெவல் ஆஃப் செல்ஃப் சஃபிஷியன்சி டு ப்ரொவைட் பேசிக் ஃபெசிலிட்டிஸ். அது மட்டும் இல்லை, யாருக்கும் வீடு கட்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. த வில்லேஜ் காட் த ஃபாலோயிங் அவார்ட்ஸ். இந்த வில்லேஜுக்கு வந்து 2 அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிர்மல் புஷ்கர் அவார்ட், தென் பாரத் ரத்னா ராஜீவ் காந்தி என்விரான்மெண்ட் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 அவார்டு வந்து இந்த கிராமத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனி அவார்ட்ஸ் ரிசீவ் இன் யோர் வில்லேஜ். உங்க கிராமத்துக்கு ஏதாவது அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்றத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மெனின்னு கேட்குறான், டேட் வில் யூ கோ டு த கிராம் சபா மீட்டிங் விச் வில் பி ஹெல்ட் டுமாரோ. இப்போ நம்ம கிராம சபை கூட்டத்துக்கு நாளைக்கு போகிறோன்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். டேட் சொல்கிறாங்க, ஷியோர் ஐ வில் கோ. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பார்ட்டிசிபேட் இன் த கிராம் சபா மீட்டிங் டு டிஸ்கஸ் அபவுட் த வில்லேஜ் டெவலப்மெண்ட் பிளான்ஸ் அண்ட் டேக் ரெமடியல் மெஷர்ஸ். கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன், அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டால் தான் நம்ம கிராமத்துக்கு இன்னும் என்ன தேவைகள் இருக்குது, நம்ம கிராமத்தை இன்னும் எந்த மாதிரி டெவலப் பண்ணலாம் அப்படின்ற எல்லா பிளான்ஸையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. கிராம் சபா இஸ் த ரூட் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸியோட ரூட் எது, அதாவது சுதந்திர இந்தியாவோட வேறு எதுனா இந்த கிராம் சபா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிராம் சபா மீட்டிங் மஸ்ட் பி ஹெல்ட் அட்லீஸ்ட் 4 times in year. இந்த கிராம் சபா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4 தடவை வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு கிராமத்துலையும் இந்த கிராம் சபா மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீட்டிங் மஸ்ட் பி கண்டக்டட் ஆன் த ஃபாலோயிங் டேஸ். அந்த டேட்ஸும் அவங்களே கொடுத்துட்றாங்க. 26th January, 1st May, 15th August, 2nd October. இந்த 4 நாட்கள்லையுமே கிராம் சபா மீட்டிங் என்ன பண்ணணும், கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, டியூட்டிஸ் ஆஃப் கிராம் சபா கூட்டத்தோட முக்கியமான கடமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் வில்லேஜ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். இந்த வில்லேஜ் எப்படிலாம் நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து லைப்ரரி கட்டணும்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானோட விட்டுறாம என்ன பண்ணணும், அந்த லைப்ரரியை கட்டி முடிக்கணும், அங்கே தேவையான புக்ஸை ப்ரொவைட் பண்ணணும், தென் அவங்கள வந்து மக்கள் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸையும் அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். செகண்ட் ஒன் பாருங்க, வெரிஃபைங் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த வில்லேஜ் ஃபண்ட்ஸ். அதாவது வில்லேஜுக்கு எவ்வளோ இன்கம், அதாவது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க. ஸோ இயர்லி வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு இன்கம் வருது, அது வந்து அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா ஃபினான்ஷியல் இது என்ன பண்ணணும், அவங்க வந்து வெரிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். பிளானிங் டு ரெக்டிஃபை த கிரேவியன்ஸ் ஆஃப் பீப்புள். ஒவ்வொரு அந்த மக்களோட தேவைகளை என்ன பண்ணணும், அவங்க வந்து பூர்த்தி பண்ணிகிட்டே இருக்கணும். இது எல்லாமே என்னது, அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டவுன் பஞ்சாயத்தில் என்ன கொடுத்தாங்க, தெர் ஆர் சேம் அஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து. டவுன் பஞ்சாயத்துங்கிறது எப்படி, கிட்டத்தட்ட என்னது மாதிரி தான், இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து மாதிரி தான். Here the population range between 5,000 to 30,000. இப்போ வந்து நம்ம வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து பார்த்தோம்னா, வில்லேஜ் பஞ்சாயத்தில் வந்து 500 ஆர் அபோவ், 500லேருந்து 500க்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் இருந்தால் அதனது ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து. இதுவே மோர் தென் 5,000லேருந்து 30,000 வரையும் பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா அது என்ன பஞ்சாயத்து வரும் அப்படின்னா டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்கிறாங்க. The members of the town panchayats are elected at the same as the village panchayat. Their tenure is 5 years. They fulfill the basic requirements of the people ஆஃப் த டவுன். இவங்க எப்படி சொல்கிறாங்க, அதே மாதிரி தான் கிராம பஞ்சாயத்து மாதிரியே தான் டவுன் பஞ்சாயத்துலேயும் 5 இயர்ஸ்க்கு ஒரு எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன் மூலமாக என்ன பண்ணுவாங்க, அந்த டவுன் பஞ்சாயத்துக்கு தேவையான பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அந்த 6 to 15 வார்டு மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த லெசனில் பார்த்தோம். கிராம பஞ்சாயத்து பற்றி பார்த்துருக்கோம். தென் அவங்களை வந்து எப்படி எலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அவங்களோட டியூட்டிஸ் என்னென்னன்றதை பார்த்துருக்கோம். ஓகேயா, இதோட இந்த லெசன் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.